ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக் கமெண்ட்ரி. நம்ம நேற்று நடந்த கேகேஆர் vs ஆர்சிபி மேட்சோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 36 கொல்கட்டாவில் இருக்க எடன் கார்டன் ஸ்டேடியமில் நடக்குது. டாஸ் வின் பண்ண ஆர்சிபி கேப்டன் ஃபேஃப் டு பிளஸி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறோன்னு சூஸ் பண்ணியிருக்கிறாரு. கேகேஆருக்காக ஓப்பனிங் பண்ண போகிற பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நரைன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட முகமது சிராஜ் வராரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் பால் ஃபில் சால்ட் ஒரு மிஸ் டைம் ஷாட், பட் அதை எப்படியோ கிளியர் பண்ணி ஒரு 6 அடிச்சிடுறாரு. அடுத்த பால் கொஞ்சம் தூக்கி அடிப்பார், அது பவுண்டரி போயிடும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர்ஸில் ஆர்சிபி பவுலர்ஸ் ஒரு சில பவுண்டரிஸ் மட்டும் தான் கன்சீட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஓவர் போட லாக்கி ஃபெர்குசன் வருவார். அவரோட ஓவரில் 2 6 4 4 அடித்து ஃபில் சால்ட் 30 அடிப்பார். இதனால கேகேஆருக்கு ஒரு நல்ல ஹெட் ஸ்டார்ட் கிடைக்கும். ஜஸ்ட் 4 ஓவர்ஸ்லேயே 52 ரன்ஸ் அடிச்சிருவாங்க. ஃபிஃப்த் ஓவர் முகமது சிராஜ் போட வருவார். ஃபில்சால் கொஞ்சம் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்துருவார். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் யஷ்தயால் போட வருவார். சுனில் நரைன் அவரோட ஓவரில் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி விராட் கோலி கையில் கேட்ச் கொடுத்துருவாரு. அதுக்கடுத்து என்னதான் ரகுவன்சி ஒரு 2 4 அடிச்சிருந்தாலுமே மறுபடியும் அவரும் ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுவார். பவர் பிளேயில் கேகேஆருக்கு என்னதான் நல்ல ஹெட் ஸ்டார்ட் கிடச்சிருந்தாலுமே ஆர்சிபி குயிக்காக 3 விக்கெட் எடுத்து மேட்ச்குள்ளே வந்துடுவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் 9th ஓவர் போட வந்த கேமரன் கிரீன் பாலில் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி வெங்கடேஷ் ஐயர் கேட்ச் கொடுத்துருவாரு. கேகேஆர் என்னதான் ஓவர்ஸ்க்கு நடுவில் விக்கெட்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அவங்களோட ரன் ரேட்டை 12 ரன்ஸ் பெர் ஓவரில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து உள்ளே வந்திருக்க பேட்ஸ்மேன் ரிங்கு சிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒன்றா சேர்ந்து கேகேஆருக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண 14th ஓவர் போட லாக்கி ஃபெர்குசனை கூப்பிட்டு வருவாங்க. அவரோட ஓவரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி ரிங்கு சிங் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவார். அடுத்து உள்ளே வந்திருக்க பேட்ஸ்மேன் ஆண்ட்ரூ ரசல். 16th ஓவர் போட யஷ்தயால் வருவார். அவரோட ஓவரை டார்கெட் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயரும் ஆண்ட்ரூ ரசலும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆண்ட்ரூ ரசல் ஒரு 4 ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்து யஷ்தயால் ஒரு நோபால் போட அது 4 பைஸில் போயிடும். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 4 அடித்து அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்து ஒரு பிரேக் த்ரூ கிரியேட் பண்ணுறதுக்காக 18th ஓவர் போட கேமரன் கிரீன் கூப்பிட்டு வருவாங்க. அவரும் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் எடுத்துருவார். ஸ்ரேயஸ் ஐயர் 50 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டு கிளம்புவார். 19th ஓவர் போட யஷ்தயால் வருவார். ரமன்தீப் சிங் ஃபஸ்ட்டு 2 பாலில் பேக் டு பேக் 6 அடித்து ஒரு பெரிய ஓவருக்கான ஸ்டார்ட்டை கொடுக்கும். சிராஜ் லாஸ்ட் ஓவர் போட வருவார். அவர் ஒரு 2 பவுண்டரி கன்சீட் பண்ணி கேகேஆரோட ஸ்கோர் 222 ஃபார் 6 ஆகிடும். கேகேஆர் ஆர்சிபிக்கு ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு டீசெண்டான ஒரு டோட்டலை சேஸ் பண்ணுறதுக்கு வைப்பாங்க. ஆர்சிபி ஜெயிக்க 223 ரன்ஸ் தேவைப்படும் 20 ஓவர்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபிக்காக ஓப்பன் பண்ண போகிறது விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளஸி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஹர்ஷித் ராணா வருவார். அவர் ஒரு இன்ஸ்விங்கர் போட விராட் கோலி அதை கிளியர் பண்ணி அடித்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடிப்பார். ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் அண்ட் லாஸ்ட் பால் பவுண்டரி போகும். செகண்ட் ஓவர் போட மிச்சல் ஸ்டார்க் வருவார். அவரோட ஓவரில் விராட் கோலி ஒரு சூப்பரான ஒரு 6 அடிப்பார். ஹர்ஷித் ராணா தேர்ட் ஓவர் போடுவார். அவர் ஒரு ஃபுல் டாஸ் போட அது விராட் கோலியோட பேட்டில் சரியாக படாமல் கரெக்டாக அது ஹர்ஷித் ராணாவோட கையில் கேட்சாக போய் அமைஞ்சிடும். பட் விராட் கோலி அதை ரிவ்யூ எடுப்பார், அது நோ பாலாக இல்லையான்னு செக் பண்ணேன். பால் என்ன தான் கிளியராக விராட் கோலியோட வேஸ்ட்டுக்கு மேலே இருந்தாலும் விராட் கோலி இறங்கி வந்ததுனால அது நோ பால் இல்லை, கரெக்ட் பால் தான் சொல்லிவிடுவாங்க. அடுத்து வர பேட்ஸ்மேன் வில் ஜாக்ஸ். அவரும் வந்து செகண்ட் பால்ல ஒரு சூப்பராக ஒரு 6 அடிப்பார். ஒரு பிரேக் த்ரூ கிரியேட் பண்ணுறதுக்காக 4th ஓவரில் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி எடுத்துகிட்டு வருவாங்க. அவரும் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சு ஃபேஃப் டு பிளஸியோட விக்கெட் எடுத்துருவார். ஃபேஃப் டு பிளஸி 7 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிடுவார். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் போட மிச்சல் ஸ்டார்க் வருவார். அந்த ஓவரை டார்கெட் பண்ணி வில் ஜாக்ஸ் மொத்தம் 3 6 ஒரு 4 அடிப்பார். ஆர்சிபியோட ஸ்கோர் பவர் பிளே முடிகிறப்ப 74க்கு 2 விக்கெட்ஸ் ஆயிருக்கும். அடுத்து அஜத் பட்டிதாரும் வில் ஜாக்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸ் சுயா சர்மா ஓவரில் ஒரு 4 அடித்து தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். ரஜத் பட்டிதாரும் சுனில் நரைன் ஓவரில் 2 6 அடித்து அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். கேகேஆர் இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண ஆண்ட்ரூ ரசலை பவுலிங்க்கு கூப்பிட்டு வருவாங்க. ஆண்ட்ரூ ரசல் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனான வில் ஜாக்ஸ் அண்ட் ரஜத் பட்டிதாரோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவரில் எடுப்பார். 13th ஓவர் போட சுனில் நரைன் வருவார். அவரோட ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்து ஸ்டார்ட் பண்ணுற கேமரன் கிரீன் அடுத்த பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு வெளியே போவார். அடுத்து வர மைப்பால் ரோம்லாவும் ஒரு 4 அடிப்பார். பட் அகைன் அடுத்த பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவார். சுனில் நரைன் இந்த ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுப்பார். ஆர்சிபியோட ஸ்கோர் 155க்கு 6 விக்கெட். என்ன தான் ஆர்சிபி 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட 12 ரன்ஸ் பெர் ஓவரில் இருக்கும். 17th ஓவர் போட ஹர்ஷித் ராணா வருவார். அவரோட ஓவரில் பிரபு தேசாய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியே போயிடுவார். இப்போது லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 31 ரன்ஸ் தேவை. 19th ஓவர் போட ஆண்ட்ரூ ரசல் வருவார். தினேஷ் கார்த்திக் ஆண்ட்ரூ ரசல் ஓவரில் ஒரு 6 ஒரு 4 ஸ்டார்ட் பண்ணுவார். பட் அடுத்த பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுவார். லாஸ்ட் ஓவரில் 21 ரன்ஸ் வேணும். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கரண் சர்மா, பவுலிங் போட வந்திருக்கிறது மிச்சல் ஸ்டார்க்.
ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைட் யாக்கர் போடுவார். பட் கரண் சர்மா அதை சீவி விட்டு ஒரு 6 அடிப்பார். இப்போ 15 ரன்ஸ் ஆஃப் 5 பால்ஸ். அடுத்த பால் ஒரு டாட் பால். அடுத்த 2 பால் பேக் டு பேக் 6 அடிப்பார். இப்போ 2 பாலில் 3 ரன் வேணும். மிச்சல் ஸ்டார்க் கரண் சர்மாக்கு போடுவார். பட் அதை ஸ்ட்ரெயிட் அடிக்க ட்ரை பண்ணி மிச்சல் ஸ்டார்க் கையில் கேட்ச் கொடுத்துருவாரு. இப்போ கேகேஆர் ஜெயிக்க ஒரு விக்கெட் வேணும். ஆர்சிபி ஜெயிக்க ஒரு பாலில் 3 ரன் வேணும். ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேன் லாக்கி ஃபெர்குசன். மிச்சல் ஸ்டார்க் யாக்கர் போட ட்ரை பண்ணுவார். பட் லாக்கி ஃபெர்குசன் அதை தட்டி விட்டு 2 ரன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவார். பால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையில் போகும். ஃபீல்டர் அதை எப்படியோ எடுத்து மேனேஜ் பண்ணி ஒரு புவராக ஒருத்தர் அடிப்பார் விக்கெட் கீப்பர் எண்டில். கீப்பர் ஃபில் சால்ட் எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை ரன் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஆர்சிபி 10 விக்கெட்ஸையும் லூஸ் பண்ணிவிடும். ஒரு ரன் வித்தியாசத்தில் மேட்சை தோற்றுருப்பாங்க. கேகேஆர் இந்த மேட்சை ஒரு நல்ல புல் பேக் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மேட்சில் பார்க்கலாம். உங்களுக்கு ரிகமெண்ட்ரி.